ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாத்தியோசி நிகழ்ச்சியில மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன எபிசோட்ல நான் எ நான் என்ன பண்றேன், என்னுடைய பேரு, மனநிலை சமன்பாடு பத்தி சொல்லியிருந்தேன். ஆன்மீகத்த பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப நான் ஏன் ஆன்மீகத்துக்குள்ள வந்தேன்? சிறு வயதிலிருந்து எனக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன? என்னென்ன கோ த்ரூ பண்ணேன்? எதனால நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்தேன்? அப்படின்றத இப்ப நான் ஷேர் பண்றேன். என்னோட சின்ன வயசு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளவா கவலைப்படுறதே கிடையாது. ஆ நினைவு தெரிஞ்ச நாள்லருந்து நான் சிரிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருந்திருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னுடைய ஸ்கூல்லயா இருக்கட்டும், நான் ரொம்ப கவலைப்படவே மாட்டேன். ஆனா, எப்ப நான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கவலைய கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9த் ஸ்டாண்டர்ட் லீவ்ல தான். 9த் ஸ்டாண்டர்ட் லீவ் அப்ப எங்க அப்பா இறக்குறாரு. எங்க வீட்ல மொத்தம் 4 பிள்ளைங்க. நானு, எங்க அக்கா, எங்க தம்பி, என் தங்கச்சி மொத்தம் 4 பிள்ளைங்க. எங்க அம்மாவுக்கு படிப்பறிவு கம்மி தான். மளிகை கடை வச்சிருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நானும் படிப்புல ஒரு கெட்டிக்காரன்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான். அப்படி இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டோனே, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாச்சு. அப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொருளாதார ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, இன்னமும் எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. யாராவது ஒரு நல்ல காரியமோ, கெட்ட காரியமோ, அப்பா எங்கப்பான்னு கேட்கும்போது, எங்களுக்கு மனசுக்குள்ள வலி இருக்கும். அப்பா ஏதோ வெளியூர் போயிருக்காரு அப்படின்ற மாரி நாங்க நெனச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது, முதல்ல அதாவது என்னுடைய வாழ்க்கையில கவலைன்றது என் கூடயே வர்ற ஒரு பேசஞ்சர் மாரி இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட்டு எங்க அப்பா இறந்தப்ப. எங்க அப்பா இறந்தப்ப நான் அங்க உடைஞ்சு போயிட்டோம். நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாத்ரூம்ல உட்காந்துட்டு, எங்க அப்பாவ நெனச்சு நான் அழுவேன். அழுதுட்டு, அ "எங்க அப்பாவ குடுத்துரு. நான் தப்பு பண்ணியிருந்தா என்னைய மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி கடவுள்ட்டலாம் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். ஆனா, அ சின்ன வயசுல அது மிகப்பெரிய ஒரு அடியா இருந்தது. அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களால முடியல. அப்போ என்னுடைய படிப்பும் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்னால இன்னமும் கம்மியாயிருச்சு. அப்போ என்னைய ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. 10த் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். மதுரையிலேருந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா, அ நான் 10த் அப்ப தான் போறேன். 10த் எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற ஒரு பிரஷர். ஆனா, அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இவன் லேட்டா ஜாயின் பண்ணான்னு சொல்லி என்னைய ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ ஹாஸ்டல் ஸ்டடி இருக்கும்போது என்னைய நான் மட்டும் தனியா உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். என்ன புல்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட பேச மாட்டாங்க. அ காலையில பாத்ரூம் போனேன்னா, தண்ணி எடுத்து மேல ஊத்துறது. இந்த மாரி அங்கேயே எனக்கு என்னடா ஒரு கண்டத்த விட்டு இன்னொரு கண்டத்திலயும் எனக்கு பிரச்சனையா? அப்படின்ற மாரி ஆயிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதாவது தொலைக்காட்சிகள பார்த்தா, ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், இந்த சினிமா பிரபலங்களையே அவங்கள பெருசா பேசிட்டு இருந்தாங்க. காந்தி ஜெயந்தியா இருக்கட்டும், காதலர் தினமா இருக்கட்டும், சினிமா பிரபலங்கள பேசினோனே, நான் சினிமால முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்னுடைய 12த் லைஃப்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அந்த 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனோனே, அதாவது எங்க வீட்ல மூத்த பையன் நான் தான். எல்லாரையும் அ அதாவது எல்லாரையும் நான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நானே ஃபெயில் ஆயிட்டோனே, எங்க வீட்ல எல்லாமே உடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு வழியா நான் என்ன பண்றேன்னா, 12த் எக்ஸாம அட்டெம்ப்ட் எழுதி நான் பாஸ் பண்றேன். இப்போ முதல்ல எங்க அப்பா இறந்தப்ப எனக்கு ஒரு கவலை. அடுத்து 10த் படிக்கும்போது நண்பர்களால எனக்கு தொல்லை. அடுத்து 12த் எக்ஸாம்லயும் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா, நம்ம கிட்ட நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளா வரணும். நம்ம கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்றேன்னா, ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தோனே தான், அ நான் ரஞ்சித் அவர்களுடைய இன்டர்னா ஜாயின் பண்ணேன். இன்டர்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா, நான் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ல நான் போனேன் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் சொல்றேன். நன்றி.